ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அகரம்சேரி பகுதியில் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது விலைவாசி உயர்வு உள்ளிட்ட மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அவர், மத்திய அரசு துறை பணிகளுக்கு பிரதமர் மோடி ஹிந்தியில் தேர்வு எழுத செய்வதாகவும் சாடினார். மோடி 20 லட்சம் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறாரு. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை, அந்த வேலைகள் எல்லாமே எக்ஸாம் வைக்கணும். எக்ஸாம் வச்சாதான் அந்த வேலை கொடுக்க முடியும். அதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, போஸ்ட் ஆபீஸ்ல, அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு பாத்தீங்கன்னா LICல, அப்புறமா சென்ட்ரல் எக்ஸைஸ்ல நிறைய அரசாங்க வேலைகள் இருக்கு. எல்லாம் நல்ல சம்பளம். அதுங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கிறார். எக்ஸாம் எதுல தெரியுமா வைக்கிறாரு? இந்தியில எழுத சொல்றார். அருப்புக்கோட்டையில் பல்வேறு பகுதிகளில் விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். எளிய முறையில் பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளிடம் சகஜமாக பேசி பழகி கை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். உழவர் சந்தையில் தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஆ மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சந்தையில் பொருட்களை வாங்க வந்த பொதுமக்களிடமும் வியாபாரிகளிடமும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது தீவிர தொண்டர் ஒருவர், வேட்பாளர் வந்திருக்காரு, உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என சத்தம் போட்டு இடைவிடாது கூவிக்கொண்டே வர சற்று கடுப்பான வேட்பாளர் மணி சத்தத்தை குறைக்குமாறு சைகை காட்டினார். பிரதமர் மோடியின் லாஜிக் தமிழகத்தில் எடுபடாது என சிவகங்கை மக்களவை தொகுதி திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு தேர்தல் வெற்றி பிரகாசமாக இருப்பதாகவும் கூறினார். பிரதம மந்திரியோட லாஜிக் எப்படின்னா, அவர் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா புனிதர்கள் ஆயிடுவாங்க, அவங்க கட்சியை எதிர்த்தாங்கன்னா அவங்க ஊழல்வாதிகள். இந்த லாஜிக்கே கிடையாது. அவர் எத்தனையோ பேரை பற்றி முன்னாடி பேசியிருக்கார். அவங்களாம் அவங்க கட்சியில் சேர்ந்து அவங்க மேடையில் சேர்ந்தோன்னா புனிதர் ஆயிடுவாங்க. அவர் கட்சி அப்படி, அவருக்குள்ளே சேர்ந்தா நல்லவங்க, அவரை எதிர்த்தா கெட்டவங்க. இந்த லாஜிக்கில் யாரும் தமிழ்நாட்டில் யாரும் அதை ஏற்றுக்கல அவருடைய லாஜிக்கை. கடலூர் மக்களவை தொகுதி அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துக்கு ஆதரவாக அதிமுக கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.